அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான எதிர்பார்ப்பு. பிரியமானவர்களே, உலகத்தில் நம்ம எதிர்பார்த்து இது கிடைக்கும் அது கிடைக்கும் போகிறோம், ஆனால் ஏமாற்றம் அடைந்து விடுகின்றோம். ஆனால் இந்த ஆண்டவரை நாடி எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த நற்கரணியில் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இந்த முதல்ல நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு. திருப்பாடல் 52:8 வாசிங்க. திருப்பாடல் 52:8. நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது யாருடைய இல்லம்? கடவுளுடைய இல்லம். நானோ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நானோ இந்த கடவுளுடைய இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். இதை தான் இறை செய்தியாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அன்புக்குரியவர்களே, நானோ கடவுளுடைய இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று. ஏன் நம்ம முருங்கைக்கண்ணா இருக்கக்கூடாதா? வேப்பங்கண்ணா இருக்கக்கூடாதா? மாங்கண்ணா இருக்கக்கூடாதா? புளியங்கண்ணா இருக்கக்கூடாதா? ஏன் பைபிளில் நானோ கடவுளுடைய இல்லத்திலே பச்சை ஒலிவ மரக்கன்றாக இருக்கின்றேன் என்று வசனம் வருகின்றது? அதை பற்றி தான் இன்னைக்கு இறை செய்தியாக நாம் சிந்திக்க போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானோ கடவுளுடைய இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்றாக இருக்கின்றேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 மரங்கள் முக்கியமான மரங்கள். ஒன்று ஒலிவ மரம், 2வது அத்தி மரம், 3வது திராட்சை செடி. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இந்த 3 மரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மரங்கள். இப்போ கடவுளுக்கு, ஆண்டவராகிய கடவுளுக்கு பிடித்த பழம் எது? ரொம்ப பிடிச்ச பழம் அப்படின்னாக்கா அவருக்கு பிடித்த பழம் மாதுளை பழம். யாருக்கு? ஆண்டவராகிய கடவுளுக்கு பிடித்த பழம் எதுவா? மாதுளை பழம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குருக்கள் ஆடை அணிந்து எனக்கு தூபம் காட்ட வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஓவர் கோட்டு போடுவாங்க, அதுக்கு கீழே மாதுளை பழம் டிசைனாக அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட். குருக்கள் மேலே போட்டு வர ட்ரெஸ்ஸில் கீழே என்ன டிசைன் இருக்கணும்? மாதுளை பழம் டிசைனாக அமைக்கப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். அது மாதிரி சாலமோனை கோவில் கட்டும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, கோவிலுக்கு வெளியில் 2 தூணை வைத்து அந்த தூணுக்கு மேலே ஒரு தூணுக்கு 200 மாதுளை பழங்களை டிசைனாக அமை. ஒரு தூணுக்கு 2 தூணு. எருசலேம் தேவாலயத்தில் முன்னாடி 2 தூண்கள். ஒரு தூணுக்கு டாப்பில் எத்தனை பழம்? 200 பழங்கள். அப்போ டோட்டலாக கோவில் என்ட்ரன்ஸில் எத்தனை பழங்கள்? 400 பழங்கள். இப்போ ஆண்டவர் ஏன் இதையே ரொம்ப அங்கே உணர்த்துகின்றார்? மாதுளை பழத்துக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னாக்கா, உலகத்திலேயே இப்போ திராட்சை, பன்னீர் திராட்சை எடுத்துங்களேன், எத்தனை சீட்ஸ் இருக்கும்? எத்தனை விதைகள் இருக்கும்? ஒரு 4, 5, ஒரு 6 இருக்கும். ஒரு விதை இன்னொரு சந்ததியை உருவாக்கும். ஆனால் உலகத்திலேயே பழம் முழுக்க விதைகள் இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா மாதுளை பழம் மட்டும்தான். இப்போ குரு அந்த ஆடையிலே மாதுளை பழத்தை போட்ட டிசைனை போட்டு கொண்டு உள்ளே வராங்கிறார் தூபம் காட்டுறதுக்கு. தூபம் காட்டிட்டு வெளியே போகும் பொழுது, ஏன்? குரு ஒருவர், ஆனால் நான் கொடுக்குற பல வகையான ஆசீர்வாதத்தை அவர் வெளியில் எடுத்து வந்து எல்லா மக்களையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோவிலில் ஏன் முன்னாடி 400 பழம்? கோவில் ஒன்று, ஆனால் பல மக்கள் உள்ளே வரும் பொழுது அந்த பலதரப்பட்ட ஆசீர்வாதத்தால் இந்த ஆலயத்திலே அவர்களை நான் நிரப்பப் போகின்றேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய இல்லத்தில் நான் பச்சை ஒலிவ மரக்கன்றாக இருக்கின்றேன். ஆண்டவருடைய இல்லத்தில் எப்படிப்பட்ட ஒலிவ மரக்கன்றாக இருக்கேன்? பச்சை ஒலிவ மரம். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு 3 மரங்கள் முக்கியமானது. ஒலிவ மரம், திராட்சை செடி, அத்தி மரம். இப்போ மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டு கொள்ளை பகுதியில் எதை வளர்த்தாங்க அப்படின்னா அத்தி மரத்தை வளர்த்தார்கள். இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி என்ன மரம் வளர்க்குறீங்க?
என்ன மரம் வளர்க்குறீங்க? முருங்கை மரம், வேப்ப மரம், இதெல்லாம் நம்ம வைக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் கொல்லைப்பகுதியிலே எதை வளர்க்குறாங்க அப்படின்னா அத்தி மரத்தை வளர்க்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக அந்த மரம் வளர்க்கப்படுகின்றது என்றால், வேதத்தை வாசிக்கிறதே எங்கே போய் உட்கார்ந்து வாசிப்பாங்க அப்படின்னா அந்த அத்தி மரத்து நிழலில் உட்கார்ந்து தான் வேதத்தையே வாசிப்பார்கள். அந்த பர்பஸுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னாடியும் போய் பார்த்தா என்ன மரம் இருக்குது? அத்தி மரம். அதனால தான் இயேசு கூட சொல்வார், நத்தானியேல் நத்தானியேல் அப்படின்னு கூப்பிட்றப்ப அவர் ஷாக் ஆயிடுவார். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அப்போ அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் வேதத்தை வாசிப்பதை இயேசு போறப்ப வரப்போ பார்த்திருக்க வேண்டும். தன்னுடைய பணி செய்வதற்கு இவன் ஏற்றவன் என்பதை உணர்ந்து நத்தானியேல் நத்தானியேல் என்று பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 மரங்கள் முக்கியமானது. அத்தி மரம் வீட்டுக்கு கொல்லை பகுதியிலே வளர்க்கின்றார்கள். ஒலிவ மரம், அதுவும் ஆவிக்குரிய அடையாளமாக அந்த மக்கள் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்து திராட்சை செடி, குடும்ப மகிழ்ச்சியின் அடையாளமாக அதையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு மரம்தான். ஆண்டவருடைய இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்றாக நான் இருக்கின்றேன். அதை தான் இப்பொழுது நாம் சிந்திக்க போகின்றோம். பிரியமானவர்களே, இப்போ இந்த ஒலிவ மரம் என்பது எதனுடைய அடையாளமாக இருக்கின்றது அப்படின்னாக்கா, இப்போ தேங்காய் ஆட்டினா என்ன வருது? தேங்காய் எண்ணெய். தென்னை மரத்து மட்டையை எடுத்து ஆட்டினா தேங்காய் எண்ணெய் வருமா? அடியில் இருக்கிற வேற எடுத்து பிழிந்தால் தேங்காய் எண்ணெய் வருமா? தென்னை மரத்தில் தேங்காவை மட்டும் எடுத்து ஆட்டினா தான் என்ன வரும்? தேங்காய் எண்ணெய் வரும். ஆனால் ஒலிவ மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, அந்த இலையை எடுத்து பிழிந்தாலும் எண்ணெய் வரும், அடியில் இருக்கிற வேற எடுத்து பிழிந்தாலும் எண்ணெய் வரும், அந்த மரத்தில் இருக்கிற பட்டையை எடுத்து அப்படியே லைட்டாக அப்படி முறுக்குனாலும் அதுலேயும் எண்ணெய் வரும். அப்போ டாப் டு பாட்டம், மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த பகுதியை நீங்கள் எடுத்து அப்படி லைட்டாக கசக்குனாலும் என்ன வரும்? எண்ணெய் வரும். அப்போ முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் ஒரே ஒரு மரம் மட்டும்தான் எண்ணெய் வளம் மிக்கதாக இருக்கின்றது. அது எது என்றால் இந்த ஒலிவ மரமாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த எண்ணெய் வளம் எதற்கு அடையாளம் என்றால் ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளம். இப்போ ஆண்டவருடைய இல்லத்தில் நான் பச்சை ஒலிவ மரக்கன்றாக இருக்கின்றேன் என்றால் ஆண்டவர் இந்த தலையில் கொடுக்குற அபிஷேகம் இந்த கைக்கு வருது, வயிற்றுக்கு வருது, காலுக்கு வருது. என் உடம்புல எந்த பார்ட்டை தொட்டாலும் ஆவியின் அபிஷேகத்தால் நான் நிரப்பப்படுகின்றேன். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் வேதம் சொல்லுகின்றது, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். பிரியமானவர்களே, நம்ம காட்டில் வாழக்கூடிய சிங்கத்தை தான் ராஜான்னு சொல்கிறோம். வேற எந்த மிருகத்தையாவது நம்ம ராஜான்னு சொல்கிறோமா? ஆனால் சிங்கத்தை விட வலிமை வாய்ந்த மிருகங்கள் காட்டில் இருக்குது. ஆனால் எதை நம்ம ராஜான்னு சொல்கிறோம்? சிங்கத்தை தான். ஏன் அப்படின்னாக்கா, காட்டில் இறை தேடி போகாத ஒரு மிருகம் எது அப்படின்னா சிங்கம்தான். பசி வந்துச்சுன்னா குகையை விட்டு வெளியில் வருமா? ஒரு கர்ஜனை செய்யும். அந்த கர்ஜனை சத்தத்தை கேட்டு அங்கங்கே இருக்கிற மிருகங்கள் குடுகு நெருக்கமாக ஓடும் பொழுது தனக்கென்று ஒரு மிருகத்தை வேட்டையாடி விட்டு மீண்டும் குகைக்குள்ளார வந்து உட்கார்ந்துக்கும். இருக்கிற இடத்துல இருந்தே தன் காரியத்தை சாதித்துக் கொள்வது எது அப்படின்னா சிங்கம். அப்படியாப்பட்ட சிங்கம் கூட எல்லா நேரத்துலையும் பக்கத்திலே உணவு இருக்காது. கத்திரப்பெல்லாம் குறுக்கு நெடுக்குமா மிருகங்கள் ஓடுமா? ஓடாது. அப்படியாப்பட்ட சிங்கம் கூட பட்டினி கிடக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு தன் வாழ்க்கையில் எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ எதையுமே மிஸ் பண்ண மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நானும் கடவுளுடைய இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்றாக இருக்கின்றேன் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ ஆண்டவர் நமக்கு தலையில் கொடுக்குற அபிஷேகம் எண்ணெய் வளம் என்பது ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுக்க முழுக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் முழுமையாக நீங்கி போய்விடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா இந்த உட்கார்ந்துக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியின் வல்லமை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். உச்சன் தலைமுதல் உள்ளம் பாதமுறை ஆவியின் அபிஷேகம். அதனால்தான்
திருப்பாடல் 23:5 சொல்லுகின்றது, என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண எண்ணெய் பூசுகின்றீர், எனது உடல் என்ற பாத்திரம் அப்படியே நிரம்பி வழிகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ தலையில் தான் ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்குறாரு, இந்த உடம்புங்கிற பாத்திரமே அப்படியே நிரம்பி வழிய ஆரம்பிக்குது. அப்போ நான் ஆண்டவருடைய இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்றாக மாறிவிடுகின்றேன். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய பைபிள் வசனம் இந்த சங்கீதம் எது அப்படின்னாக்கா இந்த 23வது சங்கீதம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதம். என் நாயன் ஆண்டவர் எனக்குன்ன குறைவு அப்படின்னு ஆரம்பிக்கிற சங்கீதம். இதை நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. தொடக்கத்தில் படித்து இப்போ எல்லாம் நிறைய பேர் டிவியை பார்த்து 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 எல்லாரும் டிவி என் நாயன் எனக்கென்ன குறைவு, சன் டிவியில் என்னை இளைப்பாற செய்கின்றார், ராஜி டிவியில் எனக்கு புத்தீர் அளிக்கின்றார், மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆதித்யா சேனல் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன், சன் மியூசிக்கும் ராஜி மியூசிக்கும் என்னை தேற்றும் அப்படின்னு வச்சக்கண்ணு வாங்காமல் நிறைய பேர் டிவியே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆக நம்ம யாரை பார்க்கணுமோ அவரை பார்க்க வேண்டும். நம்ம அவரை தவிர எல்லாத்தையும் பார்க்கின்றோம். காலையில் எந்திரிச்சவன முகத்தில் யார் முகத்தில் முழிக்கிறோம்? செல்ஃபோன் முகத்தில் தான் முழிக்கிறது நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி செல்ஃபோனில் ஒரு மெசேஜ், கிரைண்டரில் அரிசி போட்டால் மாவு, வாயில் அரிசி போட்டால் சாவு. இதெல்லாம் காலையில் பார்த்தா விடியும் அந்த நாள். பிரியமானவர்களே, முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடு. முழிச்ச உடனே டக்குன்னு நான் கண்ணு முன்னாடி யாரை தேடுறேன், ஆண்டவரை தேடுறேன்னு யோசிச்சு பாருங்க. இந்த முழிச்ச உடனேயே இந்த கை ஆண்டவரை தொட்டு கும்பிடுதா? முழிச்ச உடனே காலு இந்த பைபிள் வார்த்தையை படிக்க விரைகின்றதா? தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே ஆண்டவர் நிறைவாக கொடுத்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேணும்னாக்கா ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். முதலில் அந்த முதல்ல அப்படிங்கிறத வார்த்தையை நம்ம எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சு, முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடு. ஒரு வாரத்தில் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. முதலில் ஆண்டவரை தேடு. பூசைக்கு வா, முதல்ல ஆண்டவரை தேடு. அடுத்த 6 நாள் முழுக்க ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் தங்கி உங்களுக்கு தொடர்ந்து எல்லா நன்மைகளையும் விளைவிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலும் கோணல் முற்றும் கோணல். அந்த முழு பூசைக்கு நம்ம போய் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் முதலில். அப்போ அந்த பூசையை போய் நம்ம பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டோம்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு எல்லாமே சுமூத்தாக போகுங்க. எல்லாம் சுமூத்தாக. முதல்ல நான் ஆண்டவரை தேடிட்டேன். இந்த வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துட்டேன் ஆசீர்வாதத்தோடு. என் நிறைய பேர் வீட்டில், அதாவது அந்த காலத்துலலாம் பூசைக்கு வந்துட்டாக்கா பூசை முடிஞ்ச உடனேயே வீட்டுக்கு போவாங்க. யார் இடையில கூப்பிட்டாலும் அந்த பூசைக்கு வந்தவங்க யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் முதல்ல யாருக்கு போக வேண்டும்? என் வீட்டிற்குள்ளே போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் போவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பெரியவங்கள்ட்ட சிலுவை வாங்குவாங்க. இதெல்லாம் தொடக்கத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் நாளடைவில் அப்படியே மறைந்து போய்விட்டது, எதுவுமே இல்லை. அப்போ அது மாதிரி எல்லாம் மறைந்து கொண்டே வருகின்றது. பூசைக்கு வந்துட்டு வரும்பொழுதே நம்மளால் கறி போகிறதுக்கு கையில் பையோடு வரார். பூசை முடிஞ்சவொடனே நேராக கறிக்கடைக்கு தான் போகிறார். ஏன்? கறிக்கடைக்கு நல்ல ஆசீர்வாதம் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகாமல் கறிக்கடைக்கு போனாக்கா அவருக்கு தான் பிஸ்னஸ் நல்லா ஓகோன்னு ஓடும். உங்கள் பிஸ்னஸ் அப்படியே படுத்துருக்கும். பிரியமானவர்களே, ஆக நம்ம பூசைக்கு வந்தோம் அப்படின்னா ஆசீர்வாதத்தோடு நம்ம வீட்டில் போய் பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்கு சிலுவை போட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறப்ப அதுதாங்க ஆசீர்வாதம். அந்த அபிஷேகம் நம்ம காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சரி, நமக்குள்ள ஆவியின் அபிஷேகம் வந்து விட்டால் நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகின்றோம். இப்போ எண்ணெய் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியின் அபிஷேகம். இப்போ இந்த எண்ணெயை பைபிளில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க? லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 33லேருந்து 34 வாசிங்க. ஆனால் அவ்வழியே பயணம் செய்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து
ஆ ஆ ஆ இப்போ நல்லா எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தன் குற்றுயிராக அடிபட்டு கிடக்கிறான். அங்கே லேவி, குரு இவங்களாம் வராங்க, கண்டுக்காமல் போகிறாங்க. ஒரு சமாரியன் வருகின்றார். அவன் காயத்தோடு அடிபட்டு கிடக்கிறப்ப அவன் அருகில் வந்து அவன் காயத்தில் அவர் என்ன செய்தாராம்? 2 பொருளை யூஸ் பண்ணி காயத்தில் கட்டுறார். என்னென்ன? ஒன்று திராட்சை ரசம், இன்னொன்று எண்ணெய். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் சொன்னேன், எண்ணெய் என்பது ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளம். அப்போ ஒலிவ மரம் முழுக்க முழுக்க எண்ணெய் வளம் மிக்கது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த எண்ணெய் என்பது அபிஷேகத்திற்கு அடையாளம். இந்த அபிஷேகம் இங்கே எண்ணெய் யூஸ் பண்ணப்படுது, எண்ணெய் யூஸ் பண்ணப்படுகின்றது. அப்போ முதல்ல எண்ணெய் எதற்கு அடையாளம் என்றால், காயத்தை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது எது என்றால் எண்ணெய். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உள்மன காயம் இருக்கலாம் நிறைய பேருக்கு. இன்னொரு சில பேருக்கு வெளியில் சில ஆறாத புண்கள் இருக்கலாம். வெளியில் உடம்புல எந்த காயம் இருந்தாலும் அதை ஆற்றக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அடுத்து சில பேருக்கு மனசு ரணமாக இருக்கும், உள்மன காயம். பிரைஸ் தி லார்ட். அந்த உள்மன காயத்தையும் ஆற்றக்கூடிய அபிஷேகம் இந்த நற்கரணை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. அப்ப இன்னைக்கு நம்ம முதலிடம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கூட. ஏன்னா என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறார் ஆண்டவர். சொல்கிறாரா இல்லையா? அப்போ முதல்ல எண்ணெய் காயத்தை குணப்படுத்துது. அடுத்து இந்த எண்ணெய் எதற்கு யூஸ் பண்ணப்படுகின்றது? எண்ணெய் வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த எண்ணெயை வச்சு வேற என்ன பண்ணலாம்? சமைக்கிறவங்களுக்கு பலகாரம் சுடலாம் அப்படின்னு தான் எண்ணெய் வரும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மத்தேயு 25:4 வாசிங்க. முன்மதி உடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ரெண்டாவது இந்த எண்ணெய் எதற்கு யூஸ் பண்ணப்படுகின்றது? விளக்கு ஏற்றுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ விளக்கு எரியறதுக்கு 3 பொருள் என்னென்ன? எண்ணெய், திரி, தீ. பிரைஸ் தி லார்ட். எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ வேணும். 3 இருக்க வேணும். அதை சேர்த்து சொல்லுங்க எல்லாரும். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. என்னை திருத்தி கொண்டேன் என்றால் நான் பிறருக்கு ஒளியாக மாறிவிடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப என்னை திருத்தி கொண்டேன் என்றால் ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே வந்துவிடும். அப்ப நான், ஆண்டவர் சொல்றாரு, உலகிற்கு ஒளி நீங்கள். அப்ப நாம பிரகாசமா எரியணும் அப்படின்னாக்கா அதை எரிய வைக்கிறதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த எண்ணெய் தொடர்ந்து எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னா நான் மனமாற்றம் அடைய வேண்டும். நான் நல்ல பாவசிங்கித்தனம் செய்து பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுதுதான் நான் பிறருக்கு விளக்காக இருக்க முடியும். இந்த விளக்கு அணையாது. குடும்பத்தில் விளக்கு அணையக்கூடாது. அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ யார் கையில் இருக்குனாக்கா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கின்றது. திங்கக்கிழமை திட்டுறது, செவ்வாய்க்கிழமை செருப்பால் அடிக்கிறது, புதன்கிழமை பரணி பேசுறது, வியாழக்கிழமை வீட்டில் சண்டை, வெள்ளிக்கிழமை வீதியில் சண்டை, சனிக்கிழமை சாஸ்திரம் பார்க்கறது, ஞாயிற்றுக்கிழமை நன்மை வாங்கிறதுக்கு நாக்க நீட்டுறது. இப்படி டைம் டேபிள் போட்டு பாவம் செய்யக்கூடாதுங்க. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். சில பேர் வாயை திறந்தாலே பொய்யா வரும். பிரைஸ் தி லார்ட். வாயை திறந்தாலே பொய். ஒரு சில பேர் பேசுகிறத ஸ்டாப் பண்ண முடியாது. வீட்டுக்காரர் மனைவி அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஏன்னா பல்லு ஒன்று சொத்த மனைவிக்கு. டாக்டர்கிட்ட போய் என் மனைவிக்கு பல்லு ஒன்று சொத்த, அதை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? 500 ரூபா ஆகும் அப்படின்னு இருக்கார் டாக்டர். இவர் 2000 ரூபாயை தூக்கி கொடுத்துருக்காரு. டாக்டரே அசந்து போயிட்டார். ஏங்க 500 ரூபா தாங்க, ஒரு பல்லு தாங்க சொத்த, நீங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்படியே சேர்த்து அவன் நாக்கையும் பிடுங்க டாக்டர். அதை வச்சுக்கிட்டு அவள் பேசுறது என்னால் தாங்க முடியல டாக்டர். பிரியமானவர்களே, இன்னைக்கு குடும்பத்தில் இந்த நாக்கை வைத்து கொண்டு பேசுகிற அந்த பேச்சு, பிரியமானவர்களே, இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை, சுற்றி இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். நம்மை திருத்தி கொள்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கின்றார். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம பேசுகிற 50,000 வார்த்தை நீ பேசிட்டா உன் லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தா எத்தனை பேர் பேசுவீங்க? கை தூங்க.
உன் லைஃப்பில் 50,000 வார்த்தை பேசிட்டா உன் ஆயுள் காலம் அதோட காலி. இப்படியே தான் எல்லாம் பேசவே மாட்டோம். ஏன்னா 50,000 வார்த்தையை பேசினா லைஃப் முடிஞ்சு போயிரும்னாக்கா எத்தனை பேர் பேசுவோம்? ஆண்டவர் இந்த விதத்தில் சுதந்திரம் கொடுத்துருக்கிறாருங்க. ஆனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். மணிக்கணக்காக செல்ஃபோனில் பேசுகிறோம், ஆண்டவர்கிட்ட பேசுகிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அன்னை மரியாளை குறித்து ஒரு புனிதர் சொல்வார், மாதாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆண்டவரோடு பேசுவாங்க, இல்லைன்னா ஆண்டவரை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். மாதாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆண்டவரை பற்றி பேசுவாங்களா, அப்படி இல்லைன்னா ஆண்டவரை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்களா? அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த எண்ணெய் உள்மன காயம், வெளியில் இருக்கிற காயம் எல்லாத்தையும் ஆற்றுகின்றது. அடுத்து இந்த எண்ணெய் என்ன செய்கின்றது என்றால், விளக்கை எரிய வைப்பதற்கு எண்ணெய் தேவைப்படுகின்றது. 10 கன்னியர்கள் ஓமை, 5 பேர்கிட்ட விளக்கு இருக்குது, என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. இப்போ இந்த விளக்கு என்பது என்ன அப்படின்னா, அதாவது வேதம் சொல்லுகின்றது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ இறை வார்த்தை தான் விளக்கு. இப்போ 5 கன்னியர்களிடம் என்ன இருக்குது? விளக்கு மட்டும் இருக்குது, வார்த்தை மட்டும் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? எண்ணெய் என்பது அபிஷேகம், அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர், சில பேர் வார்த்தை மட்டும் போதும், எனக்கு விடுதலை கொடுத்து விடும். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையோடு நற்கருணை ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், பாவசிங்கித்தன வழிபாட்டில் ஒரு குருவானவர் வழியாக ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், திருப்பலியிலே ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம், இந்த அபிஷேகம் எல்லாம் நமக்கு இருக்க வேண்டும். வார்த்தையும் இருக்கணும், அடுத்து அபிஷேகமும் இருக்க வேண்டும். இப்போ 10 கன்னியர்களில் 5 பேர்கிட்ட என்ன இருக்குது? விளக்கு இருக்குது, ஆனால் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. அடுத்த 5 பேர்கிட்ட விளக்கு இருக்குது, எண்ணெயும் இருக்கின்றது. அப்போ எண்ணெய் இல்லாதவங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாக்க ஒரு வேளை எங்களுக்கும் பத்தாமல் போகலாம், நீங்கள் எங்கேயாவது போய் வாங்கிக்கன்னு சொல்லி அந்த அபிஷேகமும் வார்த்தையும் இருந்தவங்க ஆண்டவரோடு போயிட்டாங்க. அபிஷேகம் இல்லாமல் இருந்தவர்கள் வெளியிலே விடப்பட்டு விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நம்ம அபிஷேகம் இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய இல்லத்தில் நான் பச்சை ஒளிவ மரக்கன்றாக இருக்கிறேன். அப்போ அடிக்கடி நம்ம கோவிலை விசிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அபிஷேகம் நமக்குள்ளே தொடர்ந்து தக்க வைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இருக்கிற அபிஷேகம் போதும்னு சொல்லி நம்ம டோட்டலாக கோவிலுக்கு லீவ் போட்டக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி அந்த அபிஷேகத்தை இன்னும் தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இங்கே யாரை தேடி வர வேண்டும்? ஆண்டவரை தேடி வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, சரி, இப்போ நமக்குள்ள ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான அபிஷேகத்தை கொடுக்குறார். பலருக்கு பல வகையான அபிஷேகம். ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான அபிஷேகத்தை நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவங்க கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம சுயநலத்தோடு இருந்தாலும் நம்ம நலம் கருதி நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர். 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தவனை தேடி யாராவது போனாங்களா? பக்கத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லைங்க, பக்கத்தில் யாரும் போகலை. 38 வருஷமாக அவன் குளிச்சிருப்பானா? பல்லு விளக்கியிருப்பானா? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே இல்லைங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறான். 4 நாள் பல்லு விளக்கலைனாலே கப்படிக்குது. பிரைஸ் தி லார்ட். குளிக்கலைனா வேற கப்படிக்குது. 38 வருஷமாக ஒருத்தன் குளிக்காமல் பல்லு விளக்காமல் அவன் பட்டு படுத்துருக்கிறான். அவனுக்கிட்ட ஏன்டா நம்ம போயிட்டுன்னு எல்லாம் ஒதுங்கி போகிறப்ப ஆண்டவர் போய் பக்கத்தில் நின்று பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய சகிப்புத்தன்மை எப்படிப்பட்டதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதாங்க, அடுத்தவங்க நலனில் அக்கறை உள்ளவர் யார் அப்படின்னா கர்த்தராகிய ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட். வேறு யாரும் அதை பண்ண மாட்டாங்க. எவ்வளவு தான் நல்ல இருக்குமே பக்கத்தில் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் போய் பக்கத்தில் நின்று பேசுகிறார், சகித்து கொண்டார். அந்த சகிப்புத்தன்மை, இவனையே நல்ல மனுஷனாக நான் மாற்றணும், அதுதான் ஆண்டவர்.
அடுத்த நாள் கோவிலில் அவனை பார்க்குறாரு. அப்போ அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, இதை விட கேடானது நடக்காமல் இருக்க இனி பாவம் செய்யாத. பிரைஸ் தி லார்ட். அதாங்க ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, செஞ்ச பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலங்க. இதுக்கு மேலே நடக்காமல் இருக்க இனிமே பாவம் செய்யாது, அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். அதுதாங்க ஆண்டவருடைய எல்லையில்லா அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆவியின் அபிஷேகத்தில் நிறைய வேண்டும் என்றால் நம்ம ஆலயத்திற்கு வர வேண்டும். ஏன்னா அவன் படுத்திருந்தது கோவிலுக்கு பக்கத்தில் தான், ஆட்டுக்குளம் என்ற ஒரு குளம், அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் அவன் படுத்திருந்தான், கோவிலுக்கு அருகாமையில். அப்போ அவனுக்கு இந்த அற்புதம் நடந்தது எங்கே? கோவில் வாசலில் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நம்ம அடிக்கடி கோவிலை வந்து எட்டி பார்த்தா தான் நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, இப்போ எனக்குள்ள ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்குறார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை அடுத்தவங்களுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவேனா, இல்லை அதை விட அதிகமாக ஆண்டவர் கொடுப்பாரா? சொல்லுங்க. எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதிகமாகுமா குறையுமா? அதிகமாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு ஆவியானவரே வலுவூட்டுகின்றவராக இருக்கின்றார், அபிஷேகத்தை கொடுக்கின்றார். அந்த அபிஷேகம் நமக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த வல்லதாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர், சரி, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா நானும் சோர்ந்து போகவில்லை, எனக்குள்ளே ஆண்டவர் இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஏன்னா ஆண்டவரை சொல்லியிருக்கார், கொடுங்கள் கொடுக்கப்படும். இதாங்க ஃபார்முலா, வேற எதுவுமே இல்லை. கொடுங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, நான் கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்கிட்ட இருக்கிறது எனர்ஜி. பிரைஸ் தி லார்ட். இதை நான் ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது அவர் தொடர்ந்து எனக்குள்ள இன்னும் அந்த எனர்ஜியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க 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 அந்த ஆற்றலை ஆண்டவர் கொடுக்கின்றார். நம்ம சோர்ந்து போக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு உதாரணத்தை நம்ம 2 அரசராகமும் 4:2 வாசிங்க. முதல்ல எண்ணெயை வச்சு என்ன பண்ணோம்? காயங்களை ஆற்றுவது. 2வது விளக்கை ஏற்றுவது. 3வது இந்த எண்ணெயை வேற எதற்கு யூஸ் பண்ணுறாங்க? 2 அரசராகமும் 4:2. எலிசாவை நோக்கி உன் வீட்டில் எண்ணெய் இருக்கின்றது என்றார். களையத்தில் என்ன இருக்குது? கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். இப்போ எலிசாவை போல அதே ஊரில் இறைவாக்கு உரைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குன்னு குடும்பம், ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தா குடும்பம். இப்போ இந்த வீட்டு அந்த பெண் இருக்கிற அந்த வீட்டில் அவருடைய கணவர் வந்து ஒரு இறைவாக்கினர். ஆனால் அவர் செத்துறார். அவர் உசுரோடு இருக்கிறப்ப ஊருக்குள்ளே கடனை வாங்கிறார். இறைவாக்கினருக்கு அந்த பிரச்சனை தான், கடன் வாங்குறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊருக்குள்ளே கடனை வாங்கிறார், அவர் செத்துறார். அப்போ ஊருக்காரங்க வந்து உன் வீட்டுக்காரர் எங்கள்கிட்ட கடன் பட்டிருக்கிறார், அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை அதுக்கு பதிலாக வேலை செய்யறதுக்கு வீட்டுக்கு அனுப்பி வை. இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டார், அந்த கடன் அடைக்கிறது எப்படி அப்படின்னா ஒன்னாலையும் அடைக்க முடியாது. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பசங்களை எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பி வை, சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும், அதை வச்சு நான் கழிச்சுக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இந்த நியூஸ் யாருக்கு போகுதுன்னா தன்னை போல இறைவாக்கினராக இருக்கக்கூடிய எலிசாவுடைய காதுக்கு போகின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எலிசா அங்கே வருகின்றார். ஏன்னா அவரெல்லாம் எல்லாம் நண்பர்கள். அவர் செத்துட்டார் இப்போ. அப்போ அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாரு, அப்படிலாம் நீ உன் பையன் அனுப்ப வேண்டாம், உன் வீட்டில் என்ன இருக்குது? அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, அடியலிடம் கொஞ்சோண்டு களையத்தில் என்ன தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, அதை கொண்டுட்டு வா. உங்கள் வீட்டுக்காரர் பணமாக வாங்கியிருக்கலாம், ஆனால் அதுக்கு பதிலாக எல்லார் வீட்டில் யார் யார் வீட்டில் கடன் பட்டாரோ உங்கள் வீட்டுக்காரர் அந்த வீட்டிலேருந்து ஒவ்வொரு பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்குறாரு எலிசா இறைவாக்கினர். பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா ஒவ்வொரு வீடாக போகுது.
எங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட இவ்வளோ கடன் பட்டிருக்காரு, அதுக்கு பதிலாக வேறு பொருளாக நான் கொடுத்துட்றேன், பாத்திரம் மட்டும் கொடுங்க. வீடு வீடாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு வருது. எலிசா சொல்கிறார், இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குல்ல, சுற்றி எல்லா பாத்திரத்தையும் வை. எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ உன் பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றுங்கிறார். அதை எடுக்க எடுக்க அந்த பாத்திரத்தில் எண்ணெய் வந்து கொண்டே இருக்கின்றது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. இப்போ போய் யார் யார்கிட்ட கடன் பட்டியோ அந்த எண்ணெயெல்லாம் போய் கொடுத்துட்டு உன் பசங்களை உன் வீட்டோட வச்சுட்டு சந்தோஷமா இரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னிடம் இருக்கிறத நான் கொடுக்க கொடுக்க அதை ஆண்டவர் குறைக்காமல் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர் தான் இந்த நற்கரணையில் இருக்கின்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய இல்லத்தில் நான் பச்சை ஒளிவ மரக்கன்றாக, அந்த மரம் எப்படி மேலே கிள்ளினாலும் எண்ணெய், கீழே கிள்ளினாலும் எண்ணெய், எந்த இடத்துல பிழிந்தாலும் எண்ணெய். அப்போ அந்த அபிஷேகம் குறையாமல் தக்க வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு நாம் அபிஷேகத்தை கொடுத்து கொண்டே இருக்க முடியும். பிரியமானவர்களே, இப்போ முகத்தை அழகாக்கிறது எது? ஃபேர் அண்ட் லவ்லியா, இமாமி நேச்சுரல் க்ரீமா, இல்லை எது? இன்றைக்கி நிறைய பேர் முகத்துக்கு ஃபேர் அண்ட் லவ்லி, இமாமி நேச்சுரல் க்ரீமு, இப்படி அது இதுன்னு சொல்லி பான்ஸு இப்படின்னு பல க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முகத்தை நம்ம அழகுபடுத்துகிறோம். ஆனால் பைபிளில் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் முகம் அழகாகிறதுக்கு இதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், உங்கள் முகம் அப்படியே அழகாக மாறிடுமா. பிரைஸ் தி லார்ட். அது என்ன அப்படின்னா, திருப்பாடல் 104:15, மனித உள்ளத்திற்கு மகிழ்ச்சி ஊட்ட திராட்சை ரசமும், முகத்திற்கு கலை ஊட்ட, முகத்திற்கு அழகு ஊட்ட எண்ணெய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முகத்திற்கு அழகு ஊட்ட என்னது? அந்த எண்ணெயை தான் நம்ம கேவலமாக பேசுகிறோம். ஏன் இப்படி மூஞ்சி எண்ணெய் வழிஞ்சது மாதிரி இருக்குது சொல்கிறோம்ல, ஏன் இந்த முகம் எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கு? ஆனால் முகத்திற்கு அழகு ஊட்ட எது? எண்ணெய். அப்போ அந்த எண்ணெய் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த எண்ணெய் என்ற அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்துட்டாருனாக்கா தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே நாம் அழகாக மாற்றப்பட்டு விடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். மாதாவுடைய அழகுக்கு ஈடு இணை இல்லை. பிரியமானவர்களே, பெர்னதத் சுபிரு மாதாவை 18 தடவை காட்சியில் பார்த்தாங்க. மாதா முன்னாடி நின்னாங்க. அது வரைக்கும் மாதா சுரூபத்தெல்லாம் இவங்க பார்த்தாங்க. ஆனால் எப்போ மாதாவை டைரெக்டாக பார்த்தாங்களோ, இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கிற சுரூபத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பார்க்குறதே விட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த நேரில் பார்த்த அந்த அழகுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எந்த சுரூபத்தையும் யாராலும் வடிக்க முடியவில்லை. நீங்கள் வடிச்சிருக்கிற சுரூபமெல்லாம் அசிங்கமாக தான் இருக்குது. அந்த அழகுக்கு ஈடு இணையாக உங்களால் சுரூபத்தில் அந்த அழகை கொண்டுட்டு வர முடியல. அம்மாவை பார்த்த அந்த அழகை என்னால் வர்ணிக்க முடியும், ஆனால் அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ஆனால் நேரடியாக அந்த சுரூபத்தை நான், இந்த அழகெல்லாம் சாதாரணம், ஆனால் அதை விட டாப்பில் இருக்கிறது யார் தெரியுமா? மாதாவுடைய அழகு. ஏன்னா நான் நேரில் 18 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு யார் சொன்னா? பெர்னதத் சுபிர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ இங்கே உள்ளவங்களை எத்தனை பேருக்கு மாதாவை பார்க்கணும்னு ஆசை இருக்குது? கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இயேசு சிலுவையில் தொங்குறப்ப 2 பக்கத்திலும் கள்வர்கள் அல்ல ஒருத்தன் சொன்னான், வான் ஊரீட்டில் நீர் அரசுரிமையோடு வரும் பொழுது என்னை நினைவு கூறும், என்னை நினைவு கூறும், இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைவு கூர்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம். கோவிலில் அண்ணா செபிச்சா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஒரு ஆம்பளை பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு இந்த கோவிலில் எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம நிற்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அண்ணாளுக்கு ஜெபிக்கிறதுக்கு அவள் கோவிலுக்குள்ளே வர முடியவில்லை, வெளியில் தான் நின்றுஇருந்தாள். ஏன்னா ஊரில் அண்ணாவை, அந்த குடும்பத்தை 600 வருஷமாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. எல்கானா அண்ணாவுடைய குடும்பம் எத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க? 600 வருஷம். லேவி கோத்திரம், குரு கோத்திரம் உள்ளே அவங்க வீட்டுக்காரர் பணி செய்கிறதுக்கு தடை.
கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அண்ணா கோவிலுக்குள்ளே வர முடியல, வெளியில் நின்றுக்கிட்டு ஒரே ஒரு ஜெபம் சொன்னார், படைகளின் ஆண்டவரே. அதில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மோசே கூட அப்படி ஜெபிக்கலையா. அண்ணால் ஜெபித்த அந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடங்கிடுச்சு. படைகளின் ஆண்டவரே. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கடவுள் 2 படைப்பு படைத்தார். ஒன்று விண்ணுலக படைப்பு, இன்னொன்று மண்ணுலக படைப்பு. மேலே சூரியன், நிலவு, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அது ஒரு படைப்பு. அடுத்து மண்ணுலகிலே மரம், செடி, பறவைகள், விலங்குகள், மனிதன் எல்லாம் ஒரு படைப்பு. இப்போ படைகளின் ஆண்டவரே. இப்போ மேலே படைக்கப்பட்டதுக்கும் கீழே படைக்கப்பட்டதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேலே படைக்கப்பட்ட எதற்குமே சாவு இல்லை. இருக்கா சொல்லுங்க. சூரியன் செத்து போயிடுச்சு சொல்ல முடியுமா? நிலா அன்னைக்கு ஆண்டவர் எப்படி உருவாக்கி வச்சாரோ இன்னும் சாகலை, அப்படியே தான் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். மேலே இருக்கிற எதற்கும் சாவு இல்லை, ஆனால் கீழே படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் சாவு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். 2வது, மேலே இருக்கிற எதற்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையாது. சூரியன் குட்டியா போட்டு தள்ளிருக்கியா சொல்ல முடியுமா? நட்சத்திரம் குஞ்சு பொறிச்சு விட்டுருக்கியா சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையாது. ஆனால் கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் இருக்குது. அன்னாள் என்ன சொல்லி ஜெபிக்கிறா? படைகளின் ஆண்டவரே. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பு தானே நான். ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுனாக்கா, இந்த கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை நீங்கள் கொடுத்துருக்கிறப்ப எனக்கு மட்டும் அது இல்லாமல் போய்விட்டால் இந்த சமுதாயமே உங்களுடைய படைப்பை குறை சொல்லக்கூடியதாக மாறிவிடுமே. அதற்காகவாவது எனக்கு ஒரு குழந்தையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? இதான் யாருடைய ஜெபம்? அன்னாளுடைய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த கர்ப்பப்பையை நீங்கள் அடைச்சி வச்சிங்கனாக்கா, குழந்தை இல்லாமல் போனாக்கா, நாளைக்கு உங்கள் படைப்பை ஜனங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் அந்த கர்ப்பப்பையை தொட்டு ஆசீர்வதித்தார், குழந்தையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய இல்லத்தில் நான் பச்சை ஒலிவ மரக்கன்று